നൂറുകണക്കിന് മനുഷ്യരുടെ ചെരുപ്പുകൾ ഇങ്ങനെ ഈ കൂടി കിടക്കുന്നത് കാണാം. അതായത് ഈ ജീവൻ വേണ്ടി വലിയ തോതിൽ പ്രയാസപ്പെട്ട ആളുകൾ തങ്ങളുടെ എല്ലാം ഇട്ടുപേക്ഷിച്ചുകൊണ്ട് ഓടി രക്ഷപ്പെട്ടതാണ്. ഇതിൽ പലരുടെയും മരിച്ച ആളുകളുടേതുണ്ടാകും. നമുക്ക് ഇവിടെ ഒരു ബോക്സ് കാണാം, മൈക്ക് സെറ്റ് കാണാം. ആ മൈക്ക് സെറ്റ് ആയിരുന്നു ഈ ആളുകളോട് അഭിസംബോധന ചെയ്യാൻ വിജയ് ഉപയോഗിച്ചിരുന്നത്. ഈ മൈക്ക് സെറ്റ് അതിന് തൊട്ടടുത്തായിരുന്നു വിജയുടെ ആ വാഹനം. അതൊരു സ്റ്റേജ് ആയിരുന്നില്ല, വലിയൊരു കാരവൻ പോലെയുള്ള ഒരു വാഹനമായിരുന്നു. ആ വാഹനത്തിന് മുകളിൽ കയറിയാണ് വിജയ് ആളുകളെ അഭിസംബോധന ചെയ്തത്. ഈ ആളുകൾ അവരുടെ ചെരുപ്പും മറ്റുമെല്ലാം തന്നെ ഉപേക്ഷിച്ചുകൊണ്ട് ഇട്ടതാണ്. നമുക്കറിയാം ഇത് ഒരു റോഡാണ്, ആ റോഡ് അരികിലാണ് ഈ പരിപാടി നടന്നിരുന്നത്, അല്ലാതെ ഒരു മൈതാനമല്ല എന്ന് നമ്മൾ പ്രത്യേകം ഓർക്കണം. അവിടെ ഈ 10,000 ആളുകൾ എന്ന് തന്നെ ഇവിടെ വലിയ റിസ്ക് ആണ് എന്നതിൽ സംശയമില്ല. കാരണം ഒരു മൈതാനമല്ല, ഒരു റോഡാണ്. അപ്പോഴാണ് ഈ 1,00,000-ഓളം ആളുകൾ വന്നു എന്ന് പറയുന്നത്. അത് നമുക്ക് സങ്കല്പിക്കാൻ പോലും പറ്റാത്തതാണ്. ഈ നാട്ടുകാരായ ആളുകൾ ഇത് പ്രോഗ്രാം പാത്തിருக்கா என்ன ഇന്നലെ ഇവിടെ നടന്നത്? ஒன்றும் இல்லை, விஜய் 10 மணிக்கு வர சொன்னாங்க. காலையில் 10 மணி. ஆமாம், 10 12 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. வந்தது ஈவினிங் ஒரு 5:30. ஸோ ഇവിടെ இது ரெண்டாவது இது மீட்டிங் நடத்தானாയിട്ടുള്ള ஒரு ஸ்தலம் கிடையாது. இது மெயின் ரோடு, கரூர்லேருந்து ஈரோடு போன ஒரு மெயின் ரோடு. எனி டைம் பிஸியாக தான் இருக்கும். இங்கே மீட்டிங் போட்டு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட பப்ளிக் அதிகமாயிட்டாங்க. ஸோ என்னால் சாட்டர்டே ஸ்கூல் லீவ், அதுകൊണ്ട് குட்டிகள் நிறைய அங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு இதுதான் நடந்தது. இந்த வெளிநாட்டில் ஆளுகளும் வந்திருக்கா? வெளியிலிருந்து வந்தாங்களா என்னன்னு தெரியல சார். ஆனால் பொதுவாக க்ரௌடு அதிகம், க்ரௌடு ஃபுல். க்ரௌடு இவங்களால ஒரு சொல்கிறாங்க, மக்கள் போலீஸ் சொல்கிறாங்க போகாதீங்க கொஞ்சம் பார்த்து போங்க. அவங்க கேட்கல, புதிய தலை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் காணணும், அவ்வளோதான். சினிமா நடிகராக காணுறோம், அவ்வளோதான். மற்றபடி இதோட ஒரு இல்லை. எல்லாம் லேடிஸ் குட்டிலாம் ஜாஸ்தி வந்ததுங்க. சினிமா ஒரு நடிகனை பார்க்கணும், அவ்வளோதான். ஃபேமிலியோட எல்லாம் வர்றாங்க. இல்லை ஒரு அரசியல் மீட்டிங்னா அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சிக்கான உண்டான போகிறாங்க. இவங்க ஃபேமிலியோடு வர்றாங்க. மொத்தம் எல்லா ஃபேமிலி இப்போ வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 5 பேர் வந்துட்டாங்க. அதுதான் ஒரு காரணம். இப்போ கட்சினா கட்சி மட்டும் வருவாங்க, தொண்டர் வருவாங்க, மக்கள் அது மட்டும் வருவாங்க. அவங்க ஒரு பாதுகாப்பு இருக்குது. இது மொத்தமாக ஃபேமிலி பண்ணும்போது அப்படின்னால ஒருத்தர் பிள்ளைகளை இல்லை, மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ആളുകൾ വീണതക്കപ്പുറം വന്ന ഇത് ஆளுகள் வந்து வீழ்ந்ததுக்கப்புறம் ஸ்பீடு ஜாஸ்தியாச்சு, கூட்டம் ஜாஸ்தியாச்சு. அப்போ நிறுத்திட்டு நான் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தண்ணி ஊன் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நிற்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ஈவினிங் ப்ரோக்ராம் 4 மணிக்கு 3 மணிக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்தது 7 மணி 6:30 ஆகிடுச்சு. அதனால எவ்வளோ நேரம் நிற்பாங்க? 10 மணிலிருந்து 6:30 வரைக்கும் எவ்வளோ நேரம் நிற்பாங்க மக்கள்? അവിടുത്തെ പ്രദേശവാസികളാണ് ഇപ്പോൾ പ്രതികരിച്ചത്. രാവിലെ 10 മണിക്ക് വിജയ് എത്തും എന്ന് പ്രതീക്ഷിച്ച് നിരവധി പേരാണ് അങ്ങോട്ട് എത്തിയത്. സ്കൂൾ അവധിയായതിനാൽ കുഞ്ഞുങ്ങൾ നിരവധി അവിടെ എത്തിയിരുന്നു. വിജയ് എന്ന താരത്തെ കാണാനാണ് കൂടുതലും ആൾക്കാർ അവിടെ എത്തിയത്. 12 മണി മുതൽ അവിടെ കാത്തു നിൽക്കുകയായിരുന്നു ഈ പറഞ്ഞ കുട്ടികളടക്കമുള്ള ജനക്കൂട്ടം. വൈകിട്ട് 5:30 ശേഷമാണ് അവിടെ വിജയ് എത്തുന്നത് എന്നാണ് പ്രദേശവാസി ഇപ്പോൾ നമ്മളോട് പ്രതികരിച്ചത്.